2024 இந்திய அளவில் மிகப்பெரிய நஷ்டமாகி மிகப்பெரிய தோல்வி படமான 15 திரைப்படங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் நீங்கள் நிறையா படத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்னடா இந்த படம்லாம் ஃப்ளாப்பாக இவ்வளோ பெரிய ஃப்ளாப்பு ஒரு படம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்காத அளவுக்கு லிஸ்ட் இதில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தரவரிசை நம்ம லாஸ்ட் படி தான் போக போகிறோம். இதில் பட்ஜெட்டு கலெக்ஷன் இது எதுவுமே அடங்காது. எந்த படம் பெரிய லாஸோ, அதாவது எவ்வளோ கோடிகள் நஷ்டமோ அந்த தரவரிசையில் தான் இருக்க போகுது. அதாவது அதிக நஷ்ட திரைப்படம் முதல் இடத்துலையும், அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நஷ்ட திரைப்படம் 15வது இடத்துலையும் இருக்க போகுது. அப்படிப்பட்ட மோசமான தோல்வி திரைப்படங்களை இப்போ பார்ப்போம். அதில் 15வது இடத்தை பிடிச்சிருக்க படம். இந்த படம் ஆக்சுவலாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்தது. கிட்டத்தட்ட லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தது. ஆனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம், வேறு எந்த படமும் கிடையாது. சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மட்கா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் தான். பட்ஜெட் 35 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 18 கோடி, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 1,53,00,000 தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே 2,85,00,000 தான். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட லாஸ் பார்த்திங்க அப்படின்னா போட்டதில் முக்கால்வாசி 90% லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் வெறும் 8% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு மேபி இது ஒரு நல்ல படம், இதையாண்டா நீ சொல்ற அப்படின்னா அது மேபி நல்ல படமா இருக்கலாம், இல்லை ரொம்பவே பிரமாதமான படமாக கூட இருக்கலாம். ஆனால் அது இந்த லிஸ்ட்டு கிடையாது. இந்த லிஸ்ட்டு லாஸு எது பெரிய தோல்வியோ அந்த லிஸ்ட்டு தான். அப்படி இந்த 14வது இடத்துலையுமே ஒரு படம் நல்ல படம் தான் அப்படின்னு சொன்ன ஒரு படம் தான், நல்ல ரிப்போர்ட் வந்த படம் தான், ஆனால் பெரிய தோல்வி அடைஞ்ச படம் பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம். கரீனா கபூர் அவர்களோட திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் 9 கோடியே 30 லட்சம், தியேட்டர்கள் ரைட்ஸ் 25 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஒரு 5 கோடி கூட இந்த படத்துக்கு ஷேர் வரல. அதாவது 20 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு மரண தோல்வி படம் இந்த லிஸ்ட்ல 14வது இடத்தை பிடிச்சிருக்கு. பக்கிங்ஹாம் மர்டர்ஸ். मैं गुरुद्वारे में सेवा कर रहा था. ये सब का कोई मतलब नहीं है. बिल्स ले लो, शायद कोई मतलब बन जाए. ஹிந்தில நம்மளுக்கு நிறைய ஆக்டர்ஸை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான் இவர். நடிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல படமாக இருக்கும். உதாரணத்துக்கு தூம் 2ல் இவர் எல்லாரையும் சேஸ் பண்ணி பிடிக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், குருவில் இவரோட அந்த அட்டகாசமான நடிப்பு வேற லெவலில் இருக்கும். ஆனால் இவருக்கு இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு டாக் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தார். அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி. இந்த படத்தோட டோட்டல் லைஃப் டைம் கலெக்ஷனே 1,75,00,000 தான். இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் 22 கோடிக்கு போயிருந்தது. 1 கோடி கூட இந்த படத்துக்கு ஷேர் வரல. அதாவது 4% தான் ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு மரண தோல்வி. பணம் போட்டவங்க எல்லாருக்குமே டோட்டல் லாஸு. இந்த லிஸ்ட்டில் 13வது இடத்தை பிடிச்சிருக்கு. அபிஷேக் பச்சன் அவர்களோட நடிப்பில் வந்த ஐ வாண்ட் டு டாக். தெலுங்குல ஒரே நேரத்தில் 2 படம் ரெண்டுமே அல்ட்ரா டிசாஸ்டராக மாறிச்சு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். ரவி தேஜா அவர்களோட நடிப்பில் மிஸ்டர் பச்சன். இதை தமிழில் பயங்கரமாக இங்கே ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, அங்கே கூட தெலுங்கில் கூட பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. சில சீன்ஸ்லாம் அப்படி தான் இருந்தது. மிஸ்டர் பச்சன் ரவி தேஜா அவர்களோட இந்த திரைப்படம் பட்ஜெட் 50 கோடி. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷனே 13 கோடியே 20 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் அப்ராக்சிமேட்டாக 32 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருந்தது. 7 கோடி தான் இந்த படத்துக்கு ஷேர். இந்த படம் 25 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் வந்தது. அதாவது 21% தான் இந்த படம் ரெக்கவர் ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு ரிட்டர்னாக வெறும் 20%, 4%, 5% வந்ததுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அடுத்த படம் எப்படி அவங்க வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க? ஸோ இந்த லிஸ்ட்டில் 12வது இடத்தை பிடிச்சிருக்கு மிஸ்டர் பச்சன். அடுத்ததாக 11வது இடத்தை பிடிச்சிருக்க படமும் ஒரு தெலுங்கு திரைப்படம் தான். அதாவது இந்த படத்தில் இந்த ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு ரேப் த்ரெட்னிங் கொடுக்குற மாதிரி டைலாக் எல்லாமே இந்த ஹீரோவுக்கு எப்படி
ஒரு மாஸ் டயலாகாகவே வச்சுருப்பாங்க. இந்த படத்தை ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக கழுவி ஊற்றுனாங்க. ஏன்னா ஏன் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கழுவி ஊற்றுனாங்கன்னா தேட்டரில் போய் யாரும் பார்க்கல. ஸோ தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் வந்து வெறும் 32 கோடி தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 65 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 45 கோடி, ஷேராக வந்திருக்கிறது வெறும் 16 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. 37% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 28 கோடிக்கு மேலே இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸு. இந்த லிஸ்ட்டில் 11வது இடத்தை பிடிச்சிருக்கு ஃபேமிலி ஸ்டார். உனக்கு கோவம் போடுன்னா என்ன அடிச்சிடறா? இந்த உலகத்துல எல்லாரை விட அதிகமா நஷ்டப்பட போறது நீதான். இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போதே நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இது கண்டிப்பாக ஒரு பெரிய டிசாஸ்டர், பெரிய தோல்வி படமாக தான் அமையும்னு. அந்த படத்தோட ட்ரெய்லரையோ இல்லை அந்த படத்தோட கதை என்ன ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வித்யுத் ஜம்வால் அவர்கள் நடித்த கிராக் திரைப்படம். ஸோ இந்த படத்தோட பேரே CRAKKன்னு தான் போட்டிருப்பாங்க. பேரே ஒரு மாதிரி கிராக் மாதிரி வச்சுருப்பாங்க. பேரும் கிராக்கு தான். பட்ஜெட் 80 கோடி. இந்த படத்தோட லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே 12.5 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. தேட்டரிக்கல் ரைட்ஸு 35 கோடிக்கு போயிருக்கு. வெறும் அதுவும் ரொம்ப கம்மி விலைக்கு தான் போயிருக்கு. அந்த பட்ஜெட்டுக்கு இது ரொம்ப கம்மி விலை. ஷேராக வந்திருக்கிறது வெறும் 6 கோடி கிட்ட தான். 19% தான் ரெக்கவர் ஆகிருக்கு. அதாவது கம்மி விலையில் டேபிள் லாஸில் கொடுத்த ஒரு படமே அதுலேயும் பெரிய லாஸ் ஆகி 28 கோடி கிட்ட இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மரண ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சுது வித்யுத் ஜம்வால் அவர்களோட கிராக் திரைப்படம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. मेरे को सिर्फ मेरे भाई की सच्चाई जानिए समझी. அடுத்தது 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து தெலுங்குல ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி ரெண்டுமே அல்ட்ரா டிசாஸ்டராக மாறிச்சுன்னு சொன்னேன்ல, அதில் இன்னொரு படம் தான். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ வருஷத்துக்கு கண்டிப்பாக நான் ஒரு மொக்க படம் நடித்தாவேன், வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக நான் ஒரு டிசாஸ்டர் கொடுத்தாவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கார். எப்படின்னா வாரியர் கொடுத்தாரு, ஸ்கண்டா கொடுத்தாரு, இப்போ ஏதோ டபுள் ஐஸ்மார்ட். இத்தனைக்கும் இது வந்து அந்த ஐஸ்மார்ட் சங்கர் அப்படிங்கிற படத்தோட செகண்ட் பார்ட்டு. அந்த இதுக்காவது ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்திருக்கணும்ல. ஏதோ சுமாரான ஓப்பனிங் இருந்தது, ஆனால் அது ஓப்பனிங்கோடு சுமாராக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சுமாராகி ரொம்ப மட்டமாக போச்சு. பட்ஜெட் 90 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் 18 கோடியே 60 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. 49 கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஷேர் வந்து 9 கோடியே 86 லட்சம், கிட்டத்தட்ட 10 கோடின்னு வச்சா கூட இந்த படம் 50 கோடி போட்டு வாங்கினவங்களுக்கு 20% கூட ரிட்டர்ன் வரல. அந்த அளவுக்கு ஒரு தோல்வி படமாக அமைஞ்சுது. 40 கோடி கிட்ட இந்த படம் வந்து லாஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு டபுள் ஐஸ்மார்ட். 2024 பொறுத்த வரையும் மலையாள சினிமா அப்படிங்கிறது வேற லெவல் ஹிட்டு கொடுத்த ஒரு இதாக இருக்கும். பிரேமலுவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஆவேஷமாக இருக்கட்டும், மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் அதே மாதிரியே வரலாறு காணாத அளவுக்கு பெரிய டிசாஸ்டரும் இந்த வருஷம் தான் கொடுத்துருக்கு. அதுவும் வேறு எப்பவும் இல்லை, இப்போ தான் சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பேரோஸ் அப்படிங்கிற படம். மோகன்லால் அவர்களோட இயக்கத்தில் அவரே நடித்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம். இதுதான் மலையாளத்திலே பெரிய பட்ஜெட் திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த படத்தோட பட்ஜெட் 90 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வெறும் 17 கோடியே 61 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது வரையும், அதாவது இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 நாள் 11 நாள்னு வைங்களேன். தேட்டரிக்கல் ரைட்ஸு 50 கோடி வந்து இந்த படத்துக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இது வரையும் 9 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து லாஸுங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அதாவது மோகன்லால் அவர்கள் வருஷம் ஆரம்பிக்கும் போது மலைக்கோட்டை வாலிபன் அப்படிங்கிற ஒரு மரண தோல்வி படத்தோட ஆரம்பித்தார். முடியும் போது பேரோஸ் அப்படிங்கிற ஒரு மரண தோல்வி படத்தோட முடிச்சிருக்காரு. ஸோ 2024 நம்ம மோகன்லாலுக்கு ஒரு மோசமான வருஷமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் பேரோஸ் அப்படிங்கிற படம் வந்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததா சங்கர் சாரும் கமல் சாரும் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம மன்னிக்கவே கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு படம் எடுத்ததுக்காக நம்ம மன்னிக்கவே கூடாது. இந்தியன் 2. ஸோ இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் 170 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 250 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸு 126 கோடி, ஷேர் வந்து 76 கோடி மேலே ஷேர் வந்திருக்கு. லாஸு கிட்டத்தட்ட 50 கோடி கிட்டே இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸுங்க. அப்ராக்சிமேட்டாக ரெக்கவரி 60%. ஆனால் ஒரு பெரிய லாஸ் இந்த படம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியன் 2. அவர் திரும்பி வரணும். அடுத்தது 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து பிளாக் பஸ்டர் தமிழில். அந்த படத்தை ரீமேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே டைரக்டர் தான் போய் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு தப்பான ரீமேக் அப்படிங்கிறது இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வேறு எந்த படமும் கிடையாது, சூரரை போற்று ரீமேக்கு சர்ஃபிரா.
சூரரை போற்று அப்படிங்கிறதே அமேசானில் டைரெக்டாக ரிலீஸ் ஆகும்போதே உடான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து அதுவே அங்கே பெரிய ஹிட்டு. உடான் அப்படிங்கிற டைட்டில்லையே அதை மறுபடியும் ஹிந்தியில் எடுத்து அந்த படத்தை மறுபடியும் தேட்டரில் விட்டு இதை தான் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோமே, இது எதுக்கு மறுபடியும் எங்களுக்கு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் யாருக்கும் அது ஆர்வம் காட்டல. ஆனாலுமே படம் நல்லா இருக்குது, அக்ஷய்குமார் நல்லா நடிச்சிருக்காரு, ஜிவி பிரகாஷ் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாலுமே பார்த்த படத்தையே மறுபடியும் எப்படி பார்ப்பாங்க? ஸோ அதனால் இந்த படம் ஒரு பெரிய தோல்வி படமாக அமைஞ்சுது. பட்ஜெட் 100 கோடி. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷனே 21 கோடி 20 லட்சம் தான். தேட்டரிக்கல் ரைட்ஸ் 55 கோடிக்கு போயிருந்தது. 20% தான் இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 11 கோடி தான் வந்து ஷேர் வந்திருக்கு. 43 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸுங்க. ஒரு மரண தோல்வியாக அமைஞ்சது. என்னென்னமோ டெக்னிக்லாம், சமோசா தரோம், பாப்கார்ன் தரோம் ஃப்ரீயாக அப்படின்லாம் சொல்லி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. அப்பயுமே இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது. बड़े लोगों का काम है, तुम गांव जाओ और अपनी गाय भैंस चलाओ। कहाँ चील गिद्ध के बीच में अपनी छोटी सी चोंच घुसा रहे हो? அடுத்ததா 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ எப்படிப்பட்டவர்னா, இவர்கிட்ட யாரோ போயிட்டு ஏய் நீ ஒரு பேன் இந்தியா ஹீரோப்பா, என்ன நீ சாதாரண படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்க, நீ நடித்த படங்கள்லாம் வேற லெவலில் ஹிட் ஆகிருக்கு, போய் பண்ணு போ, பேன் இந்தியா படம் பண்ணு போ, பெரிய பட்ஜெட் 100-120 கோடி பட்ஜெட் படத்தை போய் பண்ணு போ அப்படின்னு இவர் யாரோ இவரை மனசுக்குள்ளே உள்ளே போய் மூளைக்குள்ளே உள்ளே போய் இவரை நம்ப வச்சுருக்காங்க. அப்படி இவர் நம்பி ஒரு படம் பண்ண படம் தான் மார்ட்டின், கன்னட திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 26 கோடி 65 லட்சம், தேட்டரிக்கல் ரைட்ஸ் 60 கோடி, ஷேராக வந்திருக்கிறது வெறும் 14 கோடி தான். கிட்டத்தட்ட 45 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ். ஒரு சரியான தோல்வி படமாக அமைஞ்சுது. அதுலேயும் இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் வரும், அதெல்லாம் பார்த்தா அப்படியே நெஞ்சு வலியே வந்துடும், அப்படி இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அதான் இந்த படத்துக்கு வேறு யார் ஸ்டோரி அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் வேதனைப்படுவீங்க. நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான், அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் அவரோட சொந்தக்கார பையன் தான், அவரோட சிஸ்டர் பையன் தான் நினைக்கிறேன் இவர். ஸோ இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு பேன் இந்தியா திரைப்படமான மார்ட்டின். ஒரு வெற்றி கூட்டணி, இவங்க நடித்தாலே ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் அஜய் தேவ்கன், தபு அப்படின்னு போட்டிங்கனாலே பெரிய வெற்றி கூட்டணி. அது ரீசெண்டாக வந்த திருஷ்யம் 2 இருக்கட்டும், திருஷ்யம் 1 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான நிறையா திரைப்படங்கள் இருக்குது. அந்த கூட்டணி மறுபடியும் வந்தது அப்படின்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஓப்பனிங் இருக்கணும், எப்படிப்பட்ட வசூல் இருக்கணும். அந்த படம் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு அப்படி பொத்தி பார்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் தெரியவே இல்லை இப்படி ஒரு படம் வந்ததே. ஸோ R1 மெயின் கஹான் தம்தா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் தான். 100 கோடி பட்ஜெட்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் 11 கோடி தான் இந்த படத்துக்கு வசூல். கிட்டத்தட்ட 6 கோடி கூட இந்த படத்துக்கு ஷேர் வரல. 60 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸு, அதாவது போட்டதில் வெறும் 10% தான் இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. 54 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு நஷ்டம். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு அஜய் தேவ்கன் அவர்களோட நடிப்பில், தபு அவங்களோட நடிப்பில் வந்தால் R1 மெயின் கஹான் தம்தா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம். शायद ही कोई दिन होगा जब मैंने इस पल के बारे में सोचा ना हो, और 22 सालों में शायद ही ऐसा हुआ होगा। அடுத்ததா 3வது இடத்தை பிடிச்சிருக்க படமும் அஜய் தேவ்கன் அவர்களோட திரைப்படம் தான் மைதான் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்தது, சூப்பராக இருக்குது. இப்போ கூட நீங்கள் போய் இந்த வருஷத்தோட சிறந்த டாப் 10 ரேட்டிங் மூவின்னு போட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு 10 இடத்துல வரும். ஆனால் வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு பெரிய தோல்வி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படம் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்து பெரிய அளவில் வட்டி மட்டுமே இந்த படத்துக்கு பட்ஜெட்டாக சேர்ந்துருக்கு. ஸோ பட்ஜெட் 240 கோடி அப்ராக்சிமேட்டாக. நம்ம கூட இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் 80 கோடி 70 கோடிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் ஆக்சுவல் பட்ஜெட் 240 கோடி தான். பாக்ஸ் ஆஃபீஸ் வெறும் 51 கோடி 24 லட்சம், ஷேராக வந்திருக்குது 27 கோடி. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 72 கோடி கிட்ட லாஸு. ஏன்னா தேட்டரிக்கல் ரைட்ஸு 100 கோடிக்கு போயிருக்கு. लगता है कि हम दुनिया की कोई भी टीम को हरा सकते हैं और हर के वापस आ गए तो அதுக்கு அடுத்ததான் 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து, படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த படம் இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுது, கூஸ் பம்ப்ஸு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படத்தையும் மறந்துடுவீங்க. இந்த படம் 2000 கோடி அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப் பண்ணி நம்ம போய் பார்க்கும்போது அது ரொம்ப சாதாரணமாக இருந்ததுனால ரொம்ப மோசமாக தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. இவங்கள பில்டப்னால தான் இந்த படம் ரொம்ப தோல்வி அடைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். பட்ஜெட் 350 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் 111 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 168 கோடிக்கு போயிருக்கு. இந்த படத்துக்கு 100 கோடிக்கு மேலே லாஸுங்க. கிட்டத்தட்ட 109 கோடி இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸு. அதாவது தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் லாஸில் இது வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு. கங்குவா இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. என்னடா
இது கங்குவாவே 2வது இடம்னா அப்போ முதல் இடம் எதுவா இருக்கும் தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. இருக்கு, அதுக்கும் மேலேயும் ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படே மியா சோட்டே மியா நம்ம அக்ஷய்குமார் தான். அக்ஷய்குமார்னா சும்மாவா, அது எப்படி ஃபஸ்ட்டு பிளேஸில் வராமல் விட்டுருவாரா? பட்ஜெட் 360 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் வெறும் 60 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 168 கோடி, ஷேராக வந்திருக்கிறது 32 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 135 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸுங்க. மரண தோல்வி இந்த லிஸ்ட்டில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. படே மியா சோட்டே மியா. हिंदुस्तान है हम. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து ரொம்ப நொந்து போன படம் எது? இந்த லிஸ்ட்டில் இது ஒரு நல்ல படம்டா, இது ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு படம் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது, பிடிக்காத படம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த லிஸ்ட்டே லாஸை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நல்ல படம் கெட்ட படம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு டாப் 15ல் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.